இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிவினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிவினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லிடியா என்பவரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்றும் பிரவீன் ஜெரால்ட் தன்னுடைய பிறந்த நாளிலே நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவருக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்றும் இறை அருளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் பாக்கியராஜ் மற்றும் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் அவருடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லாசர் என்பவர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். பல்வேறு அருள் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அவர் தொடர்ந்து இறை ஆசீரோடு வாழவும் வழிநடத்தப்படவும் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மன மகிழ்வான வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்றும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். அதோடு இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெர்னடின் டிவாஸ் என்பவர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் தங்களது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற சார்ல்ஸ் ஜெசிந்தா தம்பதியர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து இல்லற வாழ்விலை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டனி ஷிபு, கிறிஸ்டினா மேரி ஆகியோர் இறைவனிடத்திலே தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு இறைவன் குழந்தை பேர் அளித்து அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய மனக்குறைகளை இறைவன் அறிந்திருக்கின்றார். எனவே அவற்றை நீக்கி இறைவன் அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும் இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெலின் ஸ்டென்சியா என்னும் குழந்தைக்காக திருப்பலியில் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அந்த குழந்தையை தன்னுடைய அன்பு குழந்தையாக ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறந்த 16வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற நம்முடைய பங்கின் முதல் குருவாகிய அருள் தந்தை சார்ல்ஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நம்முடைய பங்கிலே பணியாற்றிய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை பால் போஸ்கோ பெர்னாண்டோ அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற ஆந்தனி பிச்சை என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த சுந்தரம், அந்தோனிதாஸ், வேதமுத்து, ரீட்டா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். எனவே இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் இறைவனோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாமும் அவர்களோடு இணைந்து மன்றாடுவோம். ஆகாப்பு நாபோத்தை கொன்று அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டதனால் எலியா இறைவாக்கினர் அவனிடத்தில் சென்று, நீ ஆண்டவருடைய பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தாய் என்று எடுத்துரைத்த பொழுது தொடக்கத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனம் கடினப்பட்டாலும் இறுதியில் ஆண்டவர் தன்னுடைய தவற்றை கண்டுபிடித்திருக்கின்றார், ஆண்டவர் தன்னை கண்டிக்கின்றார் என்பதை உணர்ந்து
அவன் சாக்குடை உடுத்தி தன்னுடைய மனமாற்றத்தை அவன் வெளிப்படுத்திய பொழுது ஆண்டவர் மனமிறங்கி, இதோ நான் உனக்கு செய்ய இருந்த தண்டனையை, கொடுக்க இருந்த தண்டனையை நான் உனக்கு கொடுக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் மனம் மாறுகின்றார். அவனுடைய தாழ்ச்சியை முன்னிட்டு அவனுக்கு ஆண்டவர் இந்த தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு எப்பொழுது ஆண்டவர் முன்பாக வருகின்றோமோ அப்பொழுது இறைவன் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். இறைவன் எப்பொழுதும் கனி உள்ளவராக, மன்னிக்கின்றவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே அறிக்கையிட்டு நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 17 29 முடிய. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போகிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்தது கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கியே அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்கள் ஆயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் ஏரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபெல்லை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபெல்லை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபெல் அவனது தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெறு உடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான்.
பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பதிலுரை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியை நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆர்மேனிய நாட்டிற்கும் துருக்கிக்கும் இடையே போர் நிகழ்ந்த காலம். ஆர்மேனியாவைச் சேர்ந்த செவிலியர் ஒருவரும் அவருடைய சகோதரரும் துருக்கிய படையினால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த செவிலியருடைய கண் முன்பாகவே அவருடைய சகோதரன் போர் வீரன் ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டார். அதன் பிறகு
அந்த செவிலியர் எப்படியோ அங்கிருந்து தப்பி தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகின்றார். அங்கே இராணுவ மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை எந்த படைவீரன் துப்பாக்கியால் சுட்டு கொன்றாரோ அவர் இப்பொழுது ஆர்மீனிய படையினரால் கைது செய்யப்பட்டு அந்த இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகின்றார். அவர் அடிபட்டு உடலெல்லாம் காயமாக இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். அவரை கண்டவுடன் இந்த மனிதன்தானே நம்முடைய சகோதரனை கொன்றான் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு தோன்றுகின்றது. ஆகவே அவருடைய உள்ளத்திலே அப்பொழுது உடனடியாக ஒரு குரல் கேட்கிறது, இதுதான் நீ பழி வாங்குவதற்கான சரியான நேரம் என்று சொல்லு. இருப்பினும் அதைவிட வலுவான ஒரு குரல் அவருடைய உள்ளத்திலே கேட்கிறது, இல்லை, அதை நீ செய்யக்கூடாது, உன்னுடைய கடமை நீ செய், அவனுக்கு உயிர் கொடுப்பதுதான் உன்னுடைய பணி. எனவே அவள் இந்த இரண்டு குரல்களில் எதை கேட்பது என்று சிந்தித்து ஒரு முடிவு கொள்கின்றார். அவனை அன்போடும் பரிவோடும் கவனித்துக் கொள்கின்றார். அவன் மீண்டும் நலம் பெறுவதற்காக அவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். அவன் ஓரளவுக்கு சரியான பிறகு அவன் கேட்டான் அவளிடத்திலே. அவளும் அந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொண்டிருந்தான். இறைவன் கேட்டான், என்னை ஏன் நீ இறக்க விடவில்லை? நான் உன்னுடைய சகோதரனை கொன்றேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் இறந்து போக நீ விட்டிருக்கலாமே, ஏன் என்னை நீ காப்பாற்றினாய் என்று அவன் கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னால், என்னுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பின்பற்றுகின்றேன். உன்னுடைய பகைவர்களுக்கு அன்பு செய் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க விரும்புகிறேன். ஆகவேதான் உன்னை நான் காப்பாற்றினேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, மிகுந்த மனத்துணிவு இப்படிப்பட்ட செயலுக்கு தேவைப்படுகின்றது. பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பதும் பகைவர்களை அன்பு செய்வது என்பதும் மிக மிக சவாலான ஒரு விஷயம். இயேசு இத்தகைய சவாலைத்தான் இன்று நம் முன்பாக வைக்கின்றார். உனக்கு அடுத்திருப்பவர்களும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்கிறார். அடுத்திருப்பவர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு யூதனுக்கு மற்றொரு யூதன் தான் அடுத்திருப்பவன், அவன்தான் அவனுடைய நெய்பர். ஒரு பரிசேயன் என்றால் இன்னொரு பரிசேயன் தான் அவனுக்கு அடுத்திருப்பவன். மற்ற எல்லோருமே பகைவர்களாகத்தான் அவர் நினைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே யூதனாகி நீ இன்னொரு யூதனை மட்டுமே அடுத்திருப்பவனாக கருதுகின்றாய், மற்றவர்கள் எல்லோரையும் பகைவர்களாக கருதுகின்ற மனநிலையிலிருந்து வெளிவர வேண்டும். எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். உனக்கு அடுத்திருப்பவனை மட்டுமல்ல, மாறாக உன் பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். நீ பகைவர்களாக யாரையெல்லாம் கருதுகின்றாயோ அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு சவாலை இயேசு முன்வைக்கின்றார். இது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளித்த ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். நம்மை பிடிக்காதவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், நமக்கு பிடிக்காதவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பது மிக மிக கடினமான ஒன்றுதான். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இறைவனிடத்தில் அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்னும் மற்றொரு பரிமாணத்தையும் இயேசு முன்வைக்கின்றார். பொதுவாக அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவே சொல்லுகின்றார், நாம் யாரை அன்பு செய்கிறோம் என்று கேட்டால், நம்மை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் அன்பு செய்கின்றோம். உன்னை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ அன்பு செய்தால் நீ என்ன பெரிதாக செய்து விடுகின்றாய். அதுதான் எல்லோரும் செய்கின்றார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை தாண்டி வர வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை இயேசு முன்வைக்கின்றார். பொதுவாகவே இன்றைக்கு உறவுகளும் அன்பும் எப்படி மாறிவிட்டன என்றால், எல்லாமே வியாபார நோக்கில் மாறிவிட்டன. எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்றால் நீ என்னை அன்பு செய்ய வேண்டும். நான் உனக்கு எதையாவது கொடுக்கின்றால் நீ எனக்கு ஏதாவது கொடுப்பாய் என்ற நம்பிக்கையில் தான் நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஒருவருடைய திருமணத்திற்கு செல்கிறார் என்றால் ஏன் மொய் எழுதுகிறாங்கன்னு கேட்டால், திரும்பவும் அந்த காசு நமக்கு திரும்பி வரும், வட்டி இல்லாத கடனாக திரும்பி வரும் என்பதனால்தான். அன்பு என்பது இன்றைக்கு அப்படித்தான் மாறிவிட்டது. இதில் அன்பு இருக்கிறதா தெரியவில்லை. இப்படித்தான் உறவுகள் மாறிவிட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமே நீ அன்பு செய்தால்
நீ என்ன பெரிதாக செய்து விடுகின்றாய் என்ற ஒரு கேள்வியை இயேசு முன்வைக்கின்றார். உண்மையாகவே நம்மை சிந்திக்க அழைக்கின்ற கேள்வி இது. ஆகவே நம்மை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை மட்டுமே நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் அது சாதாரணமான ஒரு அன்பாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவ அன்பு என்பது அதையும் தாண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைக்கின்ற அன்பாக, எல்லோரையும் அன்பு செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக நமக்கு யார் அன்பு செய்ய மாட்டார்களோ அல்லது நமக்கு யார் எதையும் கொடுக்க மாட்டார்களோ அவர்களுக்கும் நம்மை நாமே கொடுத்து நம்மை நாமே அர்ப்பணித்து அவர்களையும் அன்பு செய்வதுதான் உண்மையான அன்பு. நமக்கு தீங்கு செய்கின்றவர்களையும் அன்பு செய்வது என்பது அடுத்த நிலையில். நம்முடைய பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தியல். அதைத்தான் அந்த செவிலியர் செய்தார். தன்னுடைய சகோதரனை கொன்றவனை கூட அவள் நினைத்திருந்தால் அவனை சாகவிட்டு இருக்கலாம். ஆனால் அவனுக்கும் மருத்துவ உதவிகளை செய்து அவன் பிழைப்பதற்காக அவள் தன்னை அர்ப்பணித்து அவள் பணி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை இயேசு இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் இத்தகைய பரந்த மனநிலையை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்போம். குறுகிய வட்டத்திலிருந்து, குறுகிய மனப்பான்மையிலிருந்து நாம் வெளிவந்து இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தனக்கு தீங்கு இழைத்தவர்களையும், தன்னை சாவுக்கு கையளித்தவர்களையும், தன்னை துன்புறுத்தியவர்களையும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அன்பு செய்தவராக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அவர் என்ன செய்கின்றாரோ அதைத்தான் நமக்கும் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கின்றார். அவருடைய வாழ்வையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்து அவ்வாறு தான் நாமும் வாழ வேண்டும் என்று இயேசு தன்னையே ஒரு முன்மாதிரியாக நமக்கு முன்வைக்கின்றார். இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் அவருடைய அன்பு சீடர்களாக வாழ, எல்லோரையும் அன்பு செய்து வாழுகின்ற நல்ல உள்ளத்தை, பரந்த உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்மை அன்பு செய்கின்றவர்களுக்காகவும், நம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும், நம்மை துன்புறுத்துகின்றவர்களுக்காகவும், நம்மை வெறுக்கின்றவர்களுக்காகவும் எல்லோரையும் இந்த திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்பொழுது நாம் விண்ணகத் தந்தையின் பிள்ளைகளாக நாமும் மாறுவோம். ஆமென். கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த திருப்பலி நன்றியல் திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற லிடியா என்பவரையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்று ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தன்னுடைய பிறந்த நாளிலே நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற பிரவீன் ஜெரால்ட் என்பவரையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்று அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளித்து ஆசீர்வதித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற பாக்கியராஜ் மற்றும் குடும்பத்தினரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை உமது அன்பின் கருவிகளாக செயல்பட அவர்களுக்கு உமது அருளை நிறைவாக பொழிந்தருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற லாசர் என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இது நாள் வரையில் நீர் அவர்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவர் தொடர்ந்து அவருடைய நடுநிறைந்த உள்ளத்தை ஏற்று அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் அவருடைய கருத்துக்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய பணியினை அவர் சிறப்பாக செய்ய அவருடைய வியாபாரம் செழிக்க அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மிக்க மன்றாடுகின்றோம். தன்னுடைய பிறந்த நாளிலே நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற பெர்னடின் டிவாஸ் என்பவருக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற சார்ல்ஸ் ஜெசிந்தா தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதனால் வரையில் நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவர்கள் தொடர்ந்து அவருடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழவும் என்றும் உமது அன்பை அவர்கள் உள்ளத்தில் தாங்கியவர்களாக அவர்கள் வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மிக்க மன்றாடுகின்றோம். ஆண்டனி ஷிபு, கிறிஸ்டினா மேரி ஆகியோருடைய கருத்துக்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, பல்வேறு எண்ணங்களோடும் கருத்துகளோடும் உள்ள குமரல்களோடும் வந்திருக்கின்ற அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும்.
அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளித்து அவர்களை நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்திலும், குறிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து அவருடைய வாழ்வை நீர் மகிழ்ச்சியுடையதாக மாற்ற வேண்டுமாய் இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றோம். அவருடைய எண்ணத்தை ஏற்று அவர்களுக்கு தேவையான அருளை அளிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெலின் ஸ்டென்சியா என்னும் குழந்தையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அந்த குழந்தையை நீர் உம்முடைய அன்பு குழந்தையாக ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தூய ஆவியானுடைய கனிகளின் கொடைகளையும் நிரப்பி அந்த குழந்தையை ஆசீர்வதித்துள்ளும். அன்னை மரியினுடைய பாதுகாவல் அந்த குழந்தையோடு என்றுமிருந்து அவரை வழிநடத்துவதாக. நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை சார்ல்ஸ், அருட்தந்தை பால் போஸ்கோ பெர்னாண்டோ, ஆந்தனி பிச்சை, சுந்தரம், அந்தோனிதாஸ், வேதமுத்து, ரீட்டா என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய உள்ளங்களிலே உமது அமைதியை நிறைவாக பொழிந்தருளும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மற்றவர்களை அன்பு செய்ய முடியாமல் நாங்கள் தவிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தீங்கு இழைப்போரை, எங்களுக்கு எதிராக செயல்படுவோரை, எங்களுடைய பகைவர்களை அன்பு செய்ய முடியாமல் நாங்கள் தவிக்கின்றோம். நீர் ஒருவரே எங்களுடைய உள்ளங்களுக்கு உண்மையான அமைதியை தரவல்லவென்ற நம்பிக்கையோடு இதோ நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் அன்பு செய்கின்ற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்திருளும். பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு கொடுத்திருளும். எங்களுடைய குறுகிய வட்டங்களிலிருந்து நாங்கள் வெளிவந்து அனைவரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருளும். இதனால் நாங்கள் அமைதியான, மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்வை வாழ முடியும் என்பதை நீர் இன்று கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். எனவே
இன்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு அமைதியை தந்திரலும், மகிழ்ச்சியை கொடுத்தருளும், மன நிம்மதியை கொடுத்தருளும். எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் இயலாமையும் நீர் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே கனிவுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய குடும்பங்களுக்கும், எங்கள் நாட்டிற்கும் உலகனைத்திற்குமே நீர் வாக்களித்த அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்போது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வாருங்கள். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமை நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமை நீயே, தமியோர் திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமை நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலா தாயுமை நீயே, தமியோர் திரவியமே. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவலின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, கிறிஸ்தவலின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்தருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகி ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவலின் சகாயமான புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.